தாத்தா, எனக்கு ஒரு டவுட். மாதா எப்படி இறந்தாங்க? அவங்கள எங்க அடக்கம் செஞ்சாங்க? அப்ப அவங்க கல்ற எல்லாம் செம ஃபேமஸா இருக்கும்ல? ஆமா தாத்தா. நான் கூட இயேசுவோடைய சீடர்கள்லாம் செத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க. அப்படின்னு நான் புக்ஸ்ல படிச்சிருக்கேன். ஆமா. ஆனா மாதா எப்படி இறந்தாங்கன்னு தான் தெரியல. மாதா பிஷப் தாத்தா, இயேசு மாதிரியே மாதாவும் விண்ணகத்துக்கு போயிட்டாங்களா? அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையினுடைய அடித்தளங்களில் ஒன்று, அன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது. இப்போ மாதா இறந்தாங்களா அப்படின்னா, கட்டாயமா மனிதர் என்ற முறையில அவங்களும் நம்ம போல இறப்ப சந்திச்சாங்க. ஆனா, மாதாவுக்கு உலகத்துல எங்கேயுமே ஒரு கல்லறை அப்படின்னு சொல்லி கிடையாது. இப்போ அப்போஸ்தலர்கள் இருக்கு, இயேசு இறந்த கல்லறை எல்லாம் இருக்குது. ஆனா, மாதாவுக்கு ஒரு கல்லறையே கிடையாது. எருசலேமில் நம்ம போய் பார்த்தோம்னா, ஒரு பெரிய கோயிலு. அந்த கோயிலுக்கு என்ன பேருன்னா, மாதா தூங்கிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில்ல வச்சிட்டுருக்காங்க. ஏன்னா இது நம்ம கத்தோலிக்க நம்பிக்கை நமக்கு என்ன சொல்லுது? மாதா தங்களுடைய இறுதி நேரத்த நெருங்கும்போது, ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவை உடலோடும், ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். அதனால அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இயேசு பத்தி நம்ம சொல்லும்போது, இயேசு உயிர்த்தெழுந்த 40ஆம் நாள் என்ன செஞ்சாரு? விண்ணகத்திற்கு போனார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இயேசு விண்ணகத்துக்கு போனது அவருடைய சொந்த முயற்சி. ஏன்னா அவர் கடவுள். மாதா மனிதர். அதனால இயேசு மாதாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று ஆ 1850வது வருஷத்துல திருத்தந்தை இத ஒரு நம்பிக்கையினுடைய அடித்தளம் என்று ஒரு பிரகடனம் செய்து, இன்றைக்கு நாம எல்லாரும் நம்புறோம். அதாவது ஜெபமாலை சொல்லும்போது கூட, மாதா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போமாகன்னு சொல்லி. அதனால அன்னை மரியாளுக்கு உலகத்துல கல்லறை கிடையாது. அன்னை மரியாள் இன்று கடவுளோடு, இயேசுவோடு அங்க பேரின்பத்துல விண்ணகத்துல வாழ்ந்துட்டு, அங்கிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. நமக்காக ஜெபிக்கிறாங்க. நம்மோட கூட இருந்து நம்முடைய கஷ்ட நேரத்திலலாம் உதவி செய்றாங்க. அதனால மாதா கிட்ட நம்ம தொடர்ந்து வேண்டிக்கணும். தெரியுதோ? தெரியுது தாத்தா. மரியே மரியே வாழ்க. வாழ்க.